ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 27 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஃபாக்ஸ் கிளான் நம்ம ஹீரோயின் லைட்டாக கண் முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ தூங்கிட்டு இருக்காரு. முழிச்ச வேகத்துக்கு அவங்களும் வழக்கம் போல அவரை பார்த்து ஃபீல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக அவரை கிஸ்ஸும் பண்ண அவங்க கண்ணிலேருந்து தண்ணி ஒரு பக்கம் தரையா ஓடிட்டு இருக்கு. அவங்க அடுத்ததா அவங்க அப்பாவோட இடத்துக்கு போறாங்க. நான் என்னதான் சொன்னாலும் இந்த லைஃப்ல உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் இல்லவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க, அடுத்த லைஃப்ல நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப கடைசியா அவங்களோட கசின் ஆள் இன்னமும் ஜோம்பி ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அவர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கு. நம்ம சூக்கையும் வழக்கம் போல அவர் கட்டி வச்சுட்டு அவங்களும் அவர் பக்கத்திலே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் அடி வாங்குறதா ஒரு வேலை, இதுல இந்த நிலைமையில சொல்லவே வேணாம்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க. நான் இல்லைன்னா உன்னை யார் பார்த்துப்பா, நம்ம சூக்கி ஊர்லாம போடுறான்னு சொல்லி தூக்கத்துல கூட அவரை திட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு என்னை விட உன்னை நல்லா பார்த்துக்க ஒருத்தி கிடைச்சிட்டான்னு நினைக்கிறான், நீ மட்டும் அவளை கஷ்டப்படுத்தினா நான் பேய வந்து உன் பட்டெக்ஸ்லயே உதைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு பிடிச்ச மொத்த பேரும் இப்ப ஃபாக்ஸ் கிளான்ல ஒன்னா இருக்காங்க. ஆனா நான் அவங்க கூட இருக்க போறது இல்ல, அடுத்த லைஃப்னு ஒண்ணு இருந்தா நம்ம எல்லாரும் கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஏதோ மிஸ் ஆகுதுங்கிறதே இப்பதான் நோட் பண்றாரு. அதே நேரத்துல அவங்க அப்பாவும் அவங்கள தேடிட்டாங்க. வர போச்சு, அவ மூன் மவுண்டன் போயிட்டான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோயினும் இப்ப அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்களும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடம் எல்லாமே அவங்களுக்கு பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்ல அவங்க காணாம போய் இங்க வந்தது, நம்ம ஹீரோவோட ஹார்ட் சொல்ல வச்சுட்டு அவங்க ஆட்டம் போட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அவங்களுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவங்களும் சிரிப்பு போட்டுடுறாங்க. சாங், அப்பனா நம்ம முத இங்கதான் சந்திச்சோமா, ஆனா நம்ம மெமரிஸ்க்குலாம் டாட்டா சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போயிட்டு அவங்க ஸ்வாட் எடுத்து அவங்க கையை கட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரத்தம் அந்த ஃபார்மேஷன்ல பட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலே அது வேலையும் செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஃபேகட் கிங் பாடியில இருந்து வந்த பவுர்ஸ்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின்குள்ள போக ஆரம்பிக்கும். ஹூசுவும் இப்ப அங்க வந்துடுறான். இது எனக்கான நேரம்னு சொல்லி அவன் கையில இருந்த ஜெட் பீஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட மவுண்டன்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான சவுண்ட் கேக்குது. அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே லைட்டா ஷாக் ஆகுறாங்க. நம்ம உடனே அங்க போய் ஆகணும். அவங்க டிராவல் அவங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண இங்க ஒரு பக்கம் வேலை நிக்காம போயிட்டு இருக்கு. அந்த கண்ண ஹூசுவும் நிறுத்தாம பவுர்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம கசினோட வாய்ஸ், எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்க? திரும்பி பார்த்தா அவங்க ஆளுங்க எல்லாருமே நார்மலா இருக்காங்க. நம்ம சூக்குக்கும் குசியா தாங்கல. நீ சரியாயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பிடிச்சிட்டு ஜாலியா கூச்சிட்டு இருக்க. நம்ம குய்ஹெட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ தப்பா படுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு திரும்பவும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குகையில இருந்து நம்ம ஹூசுவும் வந்து நோட் பண்ணிட்டான் போல ஆளுங்க காணாம போக நம்ம கேங்கும் அப்படியே உள்ள வராங்க. நம்ம ஹீரோயின் நிலைமையை பார்க்கும்போது அவங்களுக்கு லைட்டா சாக்கா இருக்கு. அதே நேரத்துல ஹூசுவும் அப்படியே அவங்க பின்னாடி வந்துடுறான். ஃபேகட் கிங் பாடியில இருந்து ஒரு பவர் மாதிரி ஏதோ வெளியே வந்து அது அப்படியே அவனுக்குள்ள போயிடுது. லிங்ஸி, இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு காலம் காத்துட்டு இருந்தேன். அவன் ஒரு பக்கம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, மாஸ்டர் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவன் தான் ஃபேகட் கிங் இப்ப திரும்ப வந்துட்டான், நான் உன்னை கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட கத்தி எடுத்து திரும்பவும் அவங்க கையை கட் பண்ணிக்கிறாங்க. ரத்தம் இன்னும் அதிகமா போகுது. யாங்போ அவன் பப்பட் பவர்ஸ் மொத்தத்தை அப்சர்வ் பண்ணி அவனை அழிக்க பாக்குறான். ஆனா இது இப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னா அவ செத்துருவான்னு ஒரு சொல்ல நம்ம அசிஸ்டன்ட் உடனே ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்ப போறாரு. நம்ம குஹெட் அவங்கள தடுத்துட்டு இது அவளோட முடிவு, அவதான் இதை சமாளிச்சாகணும், அதுவும் இல்லாம அவளால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு அவரு சொல்ல அந்த பப்பட் கிங், இந்த மாதிரி சாதாரண மோட்டல்ஸ்க்காக நீ உன் உயிரை கொடுக்க போறியா? உண்மையிலேயே இது ஒருத்தான் கேட்கிறான். அந்த இரவங்க எல்லாம் எனக்கு தெரியும் அவங்க சொல்ல, அப்ப சரி நீ இன்னைக்கு சாகிறது உறுதி. நம்ம ஹீரோயினோ ஒருவேளை உண்மையிலேயே உன்னால என்ன சாகடிக்க முடியல, ஆனா அதுக்கு முன்னாடி நீ செத்துருப்பன்னு சொல்றாங்க. பயங்கரமா பவர்ஸ் காம்படிஷன் அங்க போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு பக்கம் அவங்க உடம்புல இருந்து பவர்ஸ் எடுத்துட்டு இருக்க, அவங்க ஒரு பக்கம் அவனோட டெட் பாடியில இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு போதுமான பவர்ஸ் கிடைச்சிட்டு போல அவங்க அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்டையே உருவாக்கி விட்டுறாங்க. அங்க இருந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த ஃபோர்ஸுக்கு எதிராக நிக்க முடியாம திணறிட்டு இருக்க. அதே நேரத்துல ஃபேகட் கிங்கோட டெட் பாடியும் கூட அங்கிருந்து காணாம போயிட்ட மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத வேலை பார்த்து இந்த பவர்ஸை கத்திட்டு நம்ம ஹூசுவும் அங்கிருந்து காணாம போயிடுறோம். நம்ம ஹீரோயினும் மயக்கமாயிடுறாங்க. நம்ம ஹீரோலாம் பதறி போய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. எங்கோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்க, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திருவான். அவர் அப்படியே அவர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண, ஆனா எதுவுமே வேலை கேட்கிற மாதிரி தெரியல. மாஸ்டர் எப்படியாவது அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாருமே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குய்ஹெட்டும் இவளை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த அறையை ஆக்டிவேட் பண்ணும், ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோ நான் பண்றேன்னு சொல்ல, ஆனா உன் பவர்ஸ் மட்டும் அதுக்கு பத்தாது, என்னையும் சேர்த்துக்கிட்டா கூட நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நம்ம கசின்ல இருந்து அங்க இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அவரு வேணான்னு சொல்லிடுறாரு. அது உங்க உயிருக்கு கூட ஆபத்தாக்கலாம். அப்பதான் நாங்க இருக்கோன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது.
யாரான்னு பார்த்தா நம்ம ஃபாக்ஸ் கிளான் ஹூ ஹெட்னு சொல்லி எல்லா பெரிய தலைங்களுமே இப்ப அங்க வந்துடுறாங்க. அவங்களும் உடனே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண அப்பதான் அங்க இருந்து குகைக்குள்ள இருந்து நம்ம ஆன்ட்டியோட வாய்ஸ் கேக்குது. குய், நீ நினைக்கிறத கண்டிப்பா நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன். நம்ம ஹீரோயின் கிட்ட உன் அம்மா எப்படி இறந்தானு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டில, அத நான் சொல்லட்டுமா? நம்ம ஹீரோலாம் அவங்க சொல்றதையும் நீ கேட்கதான் சொல்றாரு. நிறுத்தாம அவங்க அப்படியே அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துட்டு இருக்க. நீ பிறக்கும் போது மேஜிக் ஸ்டாரோட பிறந்தவ, உன் பவர்ஸ உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உன் அம்மா உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணிதான் அவ உயிரை கொடுத்தா, அவ உன்னாலதான் செத்தாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கும் அப்படியே பாஸ்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. அவங்க அம்மாவும் அங்க வராங்க. நான் எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணாலும் இது வேலையை செய்ய மாட்டேங்குது. அவங்க அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட மைண்ட் டைவர்ட் ஆகுறதுனால சுத்தி இருந்த நம்ம ஆளுங்களாலையும் அந்த அறையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அப்படியே திணற ஆரம்பிச்சிடுறாங்க. மாஸ்டர், அறை மிஸ்லீட் ஆகுற மாதிரி இருக்கு. யாங்கோட சேர்த்து உங்க எல்லாரோட உயிரையுமே அது ஆபத்துல தள்ளிடும் அவரு சொல்ல, நம்ம சூஹேட் முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆள் மண்ணை கவிட்டு வெளியே போயிடுறாரு. ஒரு கை இல்லாம மத்தவங்களும் திணற ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம கசின் கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி வர நம்ம சூக்கை அவங்க பவர்ஸ் அவருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. பின்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரும் ஒன்னா கை கூத்து அவங்களோட பவர்ஸை அவங்களுக்கு கொடுக்க, குய்ஷேட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் கையெடுங்கன்னு சொல்லி கத்துறாரு. மாஸ்டர், யாங்கோவை காப்பாத்தமா நாங்க பின் வாங்க மாட்டோம். கொஞ்ச நேரத்திலே அங்க ஏதோ நடக்குது. நம்ம ஹீரோயினை சுத்தி ஒரு பவர் மாதிரி வந்து அந்த அறை அப்படியே அங்கிருந்து காணாம போக அவங்களும் லைட்டா கண் முழிக்கிறாங்க. யாங்கோ, அவ்வளவுதான், இனிமே உனக்கு எதுவுமே ஆகாது. அவங்க திரும்பவும் அப்படியே மயக்கமாக நம்ம ஆன்ட்டி நம்ம குய்ஹெட்ட தனியா வந்து மீட் பண்ணுது. பாவம் முட்டா பசங்க, அவ உயிர் பொழிச்சிட்டதா நினைச்சு அதை கொண்டாடிட்டு இருக்கானுங்க. ஃபார்மேஷன்ல ஏற்பட்ட பிரச்சனையால இன்னைக்கு இல்லைனாலும் அவ சீக்கிரமாவே டீமனா மாறிடுவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லைன்னு அவங்க சொல்ல, நானும் செய்ய உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பார்த்தோம், நீ எதுக்காக இப்படி பண்ண? அவரு சொன்னதை கேட்டு அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவளும் கஷ்டப்படணும், அவளுக்குன்னு அவள் லைஃப்ல சொந்தமா இருக்கிற எல்லாத்தையும் அவளை விட்டு பிரிச்சு காட்டுவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண போக அவரும் அவங்கள தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அந்த பவரை வேணுனே அவங்க மேல திருப்பி விட்டுட்டு அப்படியே அங்க வந்து பறந்துடுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண? உன் கையில சாகிறதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அடுத்த ஜென்மத்துல உன்னை அடைஞ்சே திருவுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காலியாக அழகா பிறந்தாலே பிரச்சனை தான் சொல்லி அவரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் கண் முழிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள கவனிச்சிட்டு இருக்க, மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நம்ம மத்த ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அவங்க அப்பவும் இப்ப அங்க வந்துடுறாரு. எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. அவரும் சரி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்ப. கீழே நம்ம பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையில நம்ம ஜீன் கொடுத்து விட்ட ஒரு மெடிசனும் இருக்கு. அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவ சரியான உடனே நான் அவளை கூட்டிட்டு வந்து ஃபாக்ஸ் கிளான்ல உங்களை மீட் பண்றேன். ஆமா, நான் அவளை கிளான்குள்ள அலோவ் பண்றதா சொல்லவே இல்லையே. ஆனா அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது பாட்டி சும்மா அவரை கலாச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க போல. மேல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அம்மா என்னாலதான் இறந்துருக்காங்க. இவ்வளவு காலமா நான் இந்த உண்மைதான் உங்ககிட்ட சொல்ல சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தேனா, நீங்களும் இதை மறைச்சிட்டு தான் இப்படி ஒரு வழியை உங்களுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தீங்களான்னு அவங்க கேட்க, அவரும் இது எதுவுமே உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்றாரு. நீ உண்மையிலேயே எங்களை பெருமைப்படுத்திட்ட, உன் அம்மா ஹெவன்ல இருந்து கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி அவரு சொல்ல, அவங்க ஃபேவரட் டிஷ்ஷான டம்ப்ளிங்ஸையும் ஆள் சமைச்சு கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே அதை அப்படியே சாப்பிடுறாங்க. புத குறைக்கு அவருக்கும் அப்படியே ஊட்டிலாம் ஓட அவங்க அம்மாவும் இப்ப அப்படியே அவங்க முன்னாடி வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா இது வெறும் ஹாலுசினேஷன் மட்டும்தான். அவங்க கடைசியா எழுதின லெட்டர்லாம் கூட அவருக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. என் வாழ்க்கையிலேயே உங்க கூடயும் நம்ம பொண்ணு கூடயும் வாழ்ந்த வாழ்க்கையை என்னால கண்டிப்பா என்னைக்குமே மறக்க முடியாது. அவங்க பிறக்கும் போதே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அவங்க சென்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த பவர்ஸ் கொஞ்ச நாள்லயே அவங்கள கொன்னுருங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க அம்மா அதை அவங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க, என்னாலையும் அது ரொம்ப நாளைக்கு தாக்க பிடிக்க முடியாது. ஒரு நாள் அந்த பவர் என் கண்ட்ரோல இழக்க வைக்கலாம். மக்களை பாதுகாக்கிற என் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு நானே எங்க மக்களை கஷ்டப்படுத்துறதா அந்த நாள் என்னைக்குமே வரப்போறது இல்லைன்னு அவங்க சொல்ல, அவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலியா அங்க இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே நம்ம கசின் ஆள் ஒண்ணுமோ அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம சூக்குய வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவங்களும் இப்பதான் நோட் பண்றாங்க, ஒன் சரி நீதான் இப்ப சரி ஆயிட்டில, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஹியூமனா வாழ்றதை விட அந்த சோம்பி லைஃப் தான் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஏன்டா சொல்ல மாட்டேன், உயிரை பணைய வச்சு ஊர்த்தி உன்னை காப்பாத்திருக்கல, அப்படிதான் இருக்கும். அவரும் ஆமல நான் யாங்கோ சரியாகிற வரைக்கும் திரும்ப குய் மவுண்டன்ல போய் வெயிட் பண்ண போறேன், நீ என்ன பண்ண போற? அவரு கேட்ட ஒரு கேள்வி அவங்கள ஆட்டம் காண வச்சிருது. என்னது நான் என்ன பண்ண போறானா? நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? முதல்ல ரூமை விட்டு வெளியே போனவங்க சொல்ல, சரி சரி நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அப்ப சொல்லு. அவங்களும் நம்ம அப்புறம் சொல்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. நீ ஹியூமனா மாறிட்டே இல்லையானே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இரு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரு கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் அப்படியே வழியில கத்திட்டு இருக்கு. அவரு திரும்ப வரும்போது அவருக்கு ராஜ மரியாதை காத்துட்டு இருக்கு. செக்டர் ஆளுங்க மொத்த
மொத்த பேரும் சேர்ந்து அவரை உளுந்து கவனிக்கிறாங்க. என்ன ஒரு தெரியுமா, நீ அங்க வந்து காப்பாத்தின, இப்ப இருந்து நீதான் எல்லாருக்கும் குட்டி மாஸ்டர். அவருக்கும் பெருமையா தாங்கல. அடட அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா, உனக்கு தன்னடக்கம் அதிகம், ரொம்ப புகழாதீங்கன்னு சொல்லி அவரும் அப்படியே சீன் போட்டுட்டு இந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமே சொந்தமானதுங்கிற மாதிரி அவர் அப்படியே பில்டப் போட்டுட்டு இருக்க எல்லாரும் திரும்ப குயிக்லானுக்கே கிளம்பிடுறாங்க. பாதி வழியிலேயே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்ம சூக்கையும் கசினும் கூட வழக்கம் போல அவங்களதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ ரொம்பவே கொடுத்து வச்சவ. அவங்க ரெண்டு பேரும் என்னமோ ரொமான்ஸ் பண்றாங்க. நம்மளும் டக்குன்னு அவங்கள பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு என்ன, நம்மளும் இனிமே ரொமான்ஸ் பண்ணிட்டா போச்சு. அவங்களும் சம குசி ஆயிடுறாங்க. அதே குசியோட தண்ணீர் எல்லாம் விளாண்டு அவங்க ரெண்டு பேரும் குரூப்பா ஆட்டம் போட்டுட்டு இருக்க போட்ட ஆட்டத்துக்கு கொள்ளு பிடிச்சி ரெண்டு பேருமே ஒரு ஓரத்துல சாஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட மாஸ்டர் ரொம்ப பசிக்குது, சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? இது ரெடி ஆயிடுச்சுன்னு அவரு சொல்ல நம்ம சூக்கையும் நம்ம கசின் கிட்ட எனக்கும் ரொம்பவே பசிக்குது, மீன் ரெடி ஆயிடுச்சா? இது ரெடி ஆயிடுச்சு செல்லன்னு அவரும் சொல்ல அதுலயும் அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம குயிமன்சன் நம்ம செக்டர் மாஸ்டர் வந்த வகத்துக்கு நேரா அவங்க சீக்ரெட் ரூம்குள்ள போயிடுறாரு. அங்க மறைச்சு வச்சிருந்த ஏதோ ஒரு புது ஐட்டத்தை அவர் அப்படியே வெளியெடுக்க அவர் அசிஸ்டன்ட் மாஸ்டர் இது என்னது? சி கிளானோட சீக்ரெட் ட்ரெஸரி, ஃபேகோட் கிங்கோட பவர்ஸை இதை வச்சுதான் அவ அப்சர்வ் பண்ணா. அப்படின்னா இதெல்லாம் யங்கோட பவர்ஸை அப்சர்வ் பண்ண முடியுமா? நம்ம அவங்கள காப்பாத்திடலாமா? அந்த மாதிரி பண்ண முடியும்னா சீயிங் இதுக்காக அந்த பவர்ஸை அவ்வளவுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த மேஜிக் பவர் அழிக்க முடியாது, அதை வேற ஒருத்தங்க எடுத்துக்கணுமா? நம்ம குயிஷேட்டும் என்னன்னாலும் சரி நான் அவளை காப்பாத்தியே தருவோன்னு சொல்ல அசிஸ்டண்டும் லைட்டா ஷாக் ஆகிறாரு. அப்படியே எபிசோட் 27 முடியுது. உண்மையிலே ஒரு செமையான பினிஷிங். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா எப்படி காப்பாத்த போறாரு, நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சா இல்லையா, உண்மையிலேயே அந்த பவரால என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.